ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மணி பிளான் தான் நட போகிறோம். இந்த மணி பிளான்ட் எங்கேருந்து எடுத்தேன்னா, ஆல்ரெடி நான் வந்து இண்டோர் பிளான்ட்டாட்டு வளர்த்துட்டு இருந்த மணி பிளான்ட் தான். ஸோ அது வந்து இந்த மாதிரி வேர் போட்டிருக்கு, ஒரு இலையிலையும் கூட வேர் வந்திருக்கு. ஸோ இனி வந்து அதை ரீபாட்டிங் பண்ணி நம்ம அவுட்டோர்லேயே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஸோ இது வந்து கொடியாக படராமல் சும்மா நார்மலாக அந்த புஷ்ஷியாட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஒரு குட்டியான ஒரு பாட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் மண் கலவை நமக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நிறைய வாட்டி. ஸோ கொஞ்சம் உதிரியான மண்ணை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி செடி இருந்த மண்ணும் கொஞ்சம் செம்மண்ணும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். மண் எப்போவுமே இறுகலாக இருக்கக்கூடாது. மண் இறுகலாக இருந்தாலே எந்த செடியுமே வளராது. ஸோ இந்த மாதிரி நல்லா உதிரியான மண்ணை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம நட வேண்டிய மணி பிளான்ட்டோட இதில் வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுக்கோங்க. நட்டு வச்சு இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு தினமும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. சூப்பராக வளர்ந்துடும். இது கொஞ்சம் நமக்கு வந்து வேறு அந்த மண்ணில் பிடிக்கிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாகவே தண்ணி ஊற்றினாலே போதும். சூப்பராக மணி பிளான்ட்